ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 8 டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய காட்டன் பாக்ஸஸ்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, ஓல்டு கிளாத்து இதெல்லாம் ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக மாற்றிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸுடைய பாட்டம் போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க்கர் வச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு பட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி முடித்த பிறகு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி அந்த போர்ஷனை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோங்க. இதனுடைய பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம 2 சைட்லேயும் பிளாஸ்டிக் வந்து ஹைட்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் கட்டப்பையுடைய ஸ்டிக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு 2 சைட்லையுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்டிக்கை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அழகாக வந்து டாப்பில் மட்டும் ஒரு லேயர் வந்து நான் வந்து அவுட்டர் லேயர் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அடுத்தது கலர் டேப் வந்து யூஸ் பண்ணி பாட்டம்லையும் டாப்லையும் ஒரு சர்க்கிள் வர அளவுக்கு நான் வந்து அந்த டேப்பை வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பென்னு, கம்மு, சிசர் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஒரு குட்டி கிணறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த பென் ஸ்டாண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. ஒரு பாட்டில், தண்ணி பாட்டில் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலுடைய டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸை வந்து இந்த பாட்டிலுக்கு மேலே அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். அதாவது நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளூவோ ஃபெவிகாலோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த பாட்டிலுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஒட்டிக்குவோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஃபேன் காற்றுல வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து காய வச்சு எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம தேவையான மாதிரி கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பஞ்சை யூஸ் பண்ணி அந்த பெயிண்ட்டை டச் பண்ணி அழகாக இந்த பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பென் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு இந்த பென் ஸ்டாண்ட் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய கிளாத்தை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, கிழிஞ்சிருச்சு. இது வந்து யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஸோ தூக்கி தான் போடணும். அப்படி தூக்கி போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுடைய இன்னர் எடுத்திருக்கேன். அந்த இன்னரில் கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி தச்சு விட்டுக்கலாங்க. தச்சு விட்டுட்டு அந்த பனியன் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த பனியன் கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் வந்து 2 கிளாத்தும் பிரிஞ்சு வராத மாதிரி தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. நான் வந்து 3 சைடில் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஒரு சைடில் நம்ம தையல் போட வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தைச்சு முடிச்ச பிறகு இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்னர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் பகுதி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா தச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபஸ்ட்டில் தைச்சோமோ இந்த கிளாத்தையும் அதே மாதிரி நம்ம அந்த டிஷர்ட்டோட சேர்த்து நம்ம அழகாக தச்சு விடலாம். அந்த கைப்பகுதிக்கு கீழே வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எம்டி போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் தையல் தான் நான் போடுறேன். இந்த மாதிரி தச்சு முடிச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டோர்மேட் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய டோர்மேட்டுக்கு பதிலாக இந்த கிளாத்தை வந்து அழகாக டோர்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 3 கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு கிளாத் கூட ஒன்று கிட்ட இருந்து ஒன்று பிரிஞ்சு வராது. ஸோ 3 கிளாத்தும் ஒரே டைமில் அழகாக நமக்கு டோர்மேட் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த அட்டைகளெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸில் இருக்கக்கூடிய மேல் பகுதியை மட்டும், அதுவும் ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னொரு லேயரில் இருக்கக்கூடிய அந்த அட்டையை இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, இதே மாதிரி இந்த பாக்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. ஸோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த 2 பாக்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்டாக மாற்றிக்க போகிறோம்.
பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாக்ஸையும் மேலே இருக்கக்கூடிய அந்த அட்டையை யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது 2 பாக்ஸையும் நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. நான் வந்து மேலே மட்டும் ஒரே ஒரு இடத்துல கேப் விட்டு ஒட்டிக்கிட்டேன். மற்ற கீழே ஒட்டக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டேப் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனையும் டேப் ஒட்டி நான் அழகாக கவர் பண்ணி விட்டுட்டேன். நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நீங்கள் பென்னு, சிசர் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்கெட் பாக்ஸை ரீயூஸ் பண்ணி பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. ஒரு சூப்பரான சோஃபாலெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பில்லோ வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஓல்டு கிளாத் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பிளேட்டை வந்து கவுத்து போட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 லேயராக கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய கட்டை பேக்கில் இருந்து இந்த ரெட் கலரில் சைடில் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி அந்த சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தோடைய ஓரங்கள்ல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரையாங்கிள், இன்னொன்று சின்ன ட்ரையாங்கிள் வச்சு நான் ஒட்டியிருக்கேங்க. பாருங்க, ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இன்னொரு கிளாத்தை இதுக்கு மேலே ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் வந்து இந்த கிளாத்தை வந்து ஒட்டி எடுத்துக்கிறாங்க. பாருங்க, க்ளூ அப்ளை பண்ணி தான் நான் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஷேப்பில் ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கேப் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது வழியாக இந்த மாதிரி காட்டன்ஸ்லாம் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உங்ககிட்ட பஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த பஞ்சை வந்து உள்ள அழகாக இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு அந்த கேப்பை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பில்லோ ரெடி பண்ணி அழகாக சோஃபாலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளே வந்து இந்த குட்டி பில்லோவை ரெடி பண்ணலாங்க. டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. பேண்ட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேண்ட்டுடைய பட்டன்ஸ்லாம் போட்டு விட்டுக்கலாம். ஜிப்பெல்லாம் மேலே டாப்பில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த 2 லேயரையுமே நம்ம ஒன்றா இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டை நான் கட் பண்ணுற மாதிரி கீழே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கால் பகுதியுமே கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ஊசி நூல் எடுத்துட்டு நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து தச்சு எடுக்க போகிறோம். 2 லேயரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போட்டுருங்க. பேக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இல்லாத மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம என்ன ரெடி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க, டோர்மேட் தான் ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த டோர்மேட் நம்ம யூஸ் பண்ணும்போது காலில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக எங்கெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே தையல் போட்டு கவர் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு பேண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டோர்மேட் வந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க. பாருங்க, யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் முட்டை வந்து இந்த மாதிரி தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு மாதிரி நீச்ச வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி முட்டையை வந்து அந்த தரையிலேருந்து எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. நம்ம எப்படி எடுத்தாலும் வழுக்கி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி முட்டை உடஞ்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் எப்படி நம்ம நீச்ச வாசனை இல்லாமல் ஈஸியாக வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க. அந்த சால்ட்டை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு முட்டை கீழே விழுந்துச்சோ அந்த முட்டைக்கு மேலே லைட்டாக அந்த சால்ட்டை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அந்த சால்ட்டை வந்து அந்த முட்டைக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா தரையில் இருக்கக்கூடிய அந்த முட்டை எல்லாத்தையுமே அந்த சால்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த நீச்ச வாசனை வரும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த சால்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்ட்டை ஆட் பண்ணி நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு நீச்ச வாசனை வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இந்த மாதிரி முட்டை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீச்ச ஸ்மெல் சுத்தமாக வராது. ரொம்ப க்ளீனாக இருக்கும் இடமும். பேட் ஸ்மெல்லும் உங்களுக்கு வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோங்க. தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனலுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், லாங் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாங்க. சேர், பிளாஸ்டிக் சேர் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் சேரை சும்மா கொஞ்சம் வந்து நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உள்ளன் நூல் யூஸ் பண்ணி நான் அழகாக டெக்கரேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளன் நூல் யூஸ் பண்ணி ஏற்கனவே வந்து அந்த சேரில் வந்து ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ்க்குள்ளே வந்து அந்த உள்ளன் நூலை விட்டு அழகாக நான் ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உள்ளன் நூல் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஷர்மிளா எஸ், ஷாஷா, சாந்தி பி, ஆர்கே செல்வி, நிர்மலா ஷா, நடேசன் ஆர், மீனா பாலா, அன்னபூரணி, டெய்சிநாதன், மோகனா, தரணி அஜித் சேனல், தனலக்ஷ்மி, கௌரி சதீஷ், அனுஷா அருண்,
உமாஸ் ரெசிபி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். அதோட ஒரு பெரிய தேங்க்ஸும் சொல்லிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அழகாக ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சேர்ஸை லைட்டாக வந்து டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. நார்மலாக இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய பிளாஸ்டிக் சேர்ஸை டெக்கரேட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாயும்போது இந்த சேரில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அழகாக டெக்கரேட் பண்ணி நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து லைட்டாக தான் ஃப்ளவர்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாக கூட நீங்கள் ஃப்ளவர்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.